வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கர்நாடகால, அதுவும் குறிப்பாக பெங்களூர்ல 2 நாள் முன்னால ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்து, அது ஏகப்பட்ட ஒரு டென்ஷன வந்து கர்நாடகா ஃபுல்லா உருவாக்கிச்சு. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 100 பாக்ஸ் வந்து இறங்குது. இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்லேருந்து பெங்களூருக்கு வந்து சேர்ந்த ஜெய்ப்பூர் மைசூரு எக்ஸ்பிரஸ்ல ராஜஸ்தான்லேருந்து ஃப்ரெஷ்ஷா மட்டன், அதாவது ஆட்டிறைச்சி வந்து இறங்குது. இந்த ஆட்டிறைச்சியை இங்கேருந்து இந்த ட்ரேடர்ஸ் வந்து ஊர்ல இருக்கக்கூடிய இறைச்சி கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க. அப்படி வந்து இறங்கிய இந்த 90 பாக்ஸ்ல கிட்டத்தட்ட 1500 கிலோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 1500 கிலோ இறைச்சியும் ஆட்டு இறைச்சியே கிடையாது. இது டாக் மீட், நாய் இறைச்சிய கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. ஆட்டு இறைச்சின்னு பொய் சொல்லி இதை விற்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி புனித் கிரஹள்ளி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் வந்து தன்னை பசு பாதுகாவலர் அப்படின்னு பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இவர் மேல ஒரு கொலை வழக்கு இருக்கு. இவர் சிறை சென்று வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இது போன்ற நிறைய சங்கித்தனத்துல இன்வால்வ் ஆகி நிறைய கேஸும் வாங்கி இருக்கிறாரு. இப்படிப்பட்டவர் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அங்க நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இந்த ட்ரேடர்ஸ் கிட்ட. இந்த பாக்ஸ் எல்லாம் இப்பவே இங்கேயே திறந்து நாங்க பார்க்கணும் அப்படின்னு அங்க ஏகப்பட்ட வாக்குவாதம். அங்க இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இது வந்து கிளீனா பேக் பண்ணி வந்திருக்கிற மீட், இதை நாங்க சேஃபா கொண்டு போய் கடையில, ரெஸ்டாரண்ட்ல இதெல்லாம் சேர்க்கணும். நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து இதை திறந்து காட்ட முடியாதுன்னு அவங்களும் சண்டை போட்டிருக்கிறாங்க. வாக்குவாதம் நடந்திருக்கு. வாக்குவாதம் பெருசானோன்னு போலீஸ் அங்க வந்திருக்கு. போலீஸ் வந்தோடனே இவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நாய் இறைச்சி. கொஞ்ச நாளாவே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. 1 கிலோ மட்டன் வந்து கிட்டத்தட்ட 750, 800 ரூபாய் விக்கிற காலகட்டத்துல கடந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 550 ரூபாய், 600 ரூபாய்க்கு 1 கிலோ மட்டன் விக்கிறாங்க. அது எப்படி இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? அது மட்டும் இல்ல, பெங்களூருக்கு ஏன் ஜெய்ப்பூர்ல இருந்து, குஜராத்ல இருந்தெல்லாம் இவ்ளோ கிலோ மட்டன வந்து எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு வரணும்? எதுக்கு கர்நாடகாக்கு இவ்ளோ மட்டன் இம்போர்ட் பண்ணணும்? இதற்கு என்ன தேவை இருக்கு? அப்ப இதுக்கு பின்னால வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு சதி இருக்கு. இந்த இறைச்சியில இருக்கக்கூடிய அந்த வால பார்த்தா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இது நாய் இறைச்சி தான் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லி உணவு பாதுகாப்பு துறையில இருந்து அவங்க வந்து அதுல இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. ஆய்வு முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வரதுக்கு வந்து 48 மணி நேரத்துல இருந்து 2 வாரம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. சோசியல் மீடியால இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த வைரல் பண்றாங்க. இந்த சம்பந்தப்பட்ட இந்த 90 பாக்ஸ் வந்து யாரு ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் ரசாக் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர். இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், ராஜஸ்தான்ல இருக்கிறாரு. உடனே இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுது, பாத்தீங்களா காங்கிரஸை சேர்ந்தவங்க உங்களுக்கு வந்து நாய் இறைச்சிய வந்து ஏமாத்தி விக்கிறாங்க. ஆட்டு இறைச்சின்னு சொல்லி நாய் இறைச்சிய விக்கிறாங்க. இந்துக்கள் மனச புண்படுத்திட்டாங்க. இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து. இஸ்லாமியர்கள் எதை வேணாலும் சாப்பிடுவானுங்க. ஆனா இந்துக்களுக்கு வந்து இப்படி நாய் இறைச்சிய குடுக்குறாங்களே, இது நியாயமா? அப்படின்னு சமூக வலைதளங்களை இத பெரிய பரபரப்பாக்கிட்டாங்க. இந்த செய்தி கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் மீடியால பேசுற அளவுக்கு பரவிடுச்சு. இதனால ஏகப்பட்ட டென்ஷன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாரையும் வார்ன் பண்றாங்க. ஐயையோ! பெங்களூர்ல இருக்கிற ஏதாவது ஹோட்டல்ல போய் மட்டன் தப்பி தவறி சாப்பிட்றாதீங்க. அது நாய் இறைச்சியா இருக்க போகுது. கடையில போய் மட்டன வாங்கிறாதீங்க. அது நாய் இறைச்சியா இருக்க போகுது. என்ன கேரண்டி? இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வர வரைக்கும் யாருமே எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இடையில் ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்திட்டாங்க. இன்னைக்கு காலையில ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வருது. அத கமிஷனர் பிரஸ் மீட் வச்சு வெளியிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இறைச்சி ஆட்டு இறைச்சி தான். அது நாய் இறைச்சி இல்ல. சிரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆட்டின் இறைச்சி இது. ஏன் கர்நாடகால அதிகமா மட்டன் வந்து இம்போர்ட் பண்ணப்படுது மற்ற மாநிலங்கள்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால மட்டன் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அட் த சேம் டைம் மட்டன் கன்சம்ப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
அதனால வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. இதற்கிடையில் அந்த சம்பந்தப்பட்ட ட்ரேடர் அப்துல் ரசாக் அவர் சொல்றாரு, எங்க கிட்ட ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ப்ராப்பர் லைசன்ஸ் எல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். ராஜஸ்தான்ல எங்களுக்கு ஃபேக்டரி இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 5 டிகிரி சென்டிகிரேட்ல இந்த மீட்ட வந்து பதப்படுத்தி இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ், என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் முறையா ஃபாலோ பண்ணி தான் அந்த ஆட்டிறைச்சியை நாங்க அனுப்புறோம். சிரோஹி அப்படிங்கிற ஆட்டு வகையோட வால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கும், டாட்டட் ஸ்பாட்ஸா இருக்கும். அத வச்சு இவங்க இத நாய் இறைச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல பரப்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த புனித் கிரஹள்ளி மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேவையில்லாத பொய்ய சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைதியை குலைக்க முயற்சி பண்ணாருன்னு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு கர்நாடக அரசாங்கம். எவ்வளவு பொய்யான தகவல் யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியால இவ்வளவு தகவல் பரவுது. வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் வந்து இத பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்தோ வெளிநாடுகள்ல இருந்தோ இங்க வரக்கூடியவர்கள் நம்ம மாநிலத்தை பத்தியோ இல்ல நம்ம நாட்டை பத்தியோ என்ன நினைச்சுப்பாங்க? நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து கர்நாடகாவுக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்து 1க்கு 2 தடவை யோசிக்க மாட்டாங்களா? உண்மை இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. அப்ப அத பத்தி நீ பதிவு போடணுமா இல்லையா? நீ யோக்கியனா இருந்தா நீ போடணும்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சமூக வலைதளங்களையும் வாட்ஸ்அப்லயும் ஏகப்பட்ட பொய் செய்திகள இந்த மாதிரி இந்த சங்கி கூட்டம் பரப்பிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை ஹிந்துக்களிடையே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணும். ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும். ஒரு பிரிவினைவாத அரசியல்ல ஈடுபடணும். அவங்களுடைய நோக்கம் அதுதான். அதனால தயவு செஞ்சு இனிமேல் சமூக வலைதளங்கள்ல இது போன்ற செய்திகள் வந்ததுன்னா 1க்கு 2 தடவை யோசிங்க அதுல உண்மை இருக்கான்னு. ஒரு சிம்பிள் கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும். இது உண்மையான செய்தியா இல்ல பொய்யான செய்தியா. அதனால ஒரு செய்தி வந்தோனே அத பரபரப்பா ஃபார்வர்ட் பண்றதுல காட்டுற ஆர்வத்த அந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுங்க. இன்னைக்கு இந்த உண்மை வெளியில வந்ததுனால ஓரளவுக்கு கவர்மெண்ட் துரிதமா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் துரிதமா ஆக்ஷன் எடுத்ததுனால எதுவும் பெரிய அசம்பாவிதம் நடக்காம தவிர்க்க முடிஞ்சது. இதே அங்க பாஜக அரசாங்கம் இருந்திருந்ததுன்னா நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் மாதிரி ஆயிருக்கும். தினம் தினம் மாட்டிறைச்சி கொண்டு போனான்னு இவன் அடிச்சு சாவடிக்கிறான், அவன் அடிச்சு சாவடிக்கிறான் அப்படிங்கிற செய்திகள் கர்நாடகா மாநிலத்திலிருந்தும் கேட்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கு ஏதோ அதெல்லாம் தவிர்க்கப்பட்டது.